வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமப்புற பகுதி. அந்த கிராமப்புற பகுதியில் ஒருத்தர் கடை வச்சுருந்தார், சின்னதாக கடை. கடைக்கு எதில் 2 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க, ஒரு 8 வயசு 10 வயசு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வந்துட்டு. அவங்க வர வழியில் ஒரு ரூ. 50 நோட்டு கிடச்சிது. அந்த ரூ. 50 நோட்டு கிடச்சதும் அந்த நோட்டை எடுத்துகிட்டு ஒரு பையன் பார்த்தான், பணம் 60ன்னா இன்னொரு பையன் அதை எடுத்தான். 2 பேரும் பணம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை அந்த கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, இந்த பசங்க ரூ. 50 பணம் வச்சுருக்கான், இவங்களை எப்படியா ஏமாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க இந்த பணத்தை அவங்களால 2 பேரும் இது பண்ண முடியாது, வாங்க நான் ஒரு வழி சொல்கிறேன்ட்டு சும்மா வர்றாரு. அழைச்சிட்டு போயிட்டு கடையில் போய் ஆளுக்கு ரூ. 10 கொடுக்குறாரு. கொடுத்து இதை வச்சுங்க, நீங்கள் நான் சரியாக பங்கு பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பசங்களும் சரி சரி ரூ. 10 ஆளுக்கு ரூ. 10 கிடச்சிதுன்ட்டு சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போயிட்டு அப்பா என்னடா இது ரூ. 10 காசு வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. 2 பேரும் வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, என்ன அது ஏது இதுன்னு. அப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி கடைக்கிட்ட இருந்தது, நாங்கள் எடுத்தோம், அவர் கடைக்காரர் ரூ. 10 கொடுத்தாரு அப்படின்னு. எவ்வளோடா கொடுத்தாருன்னா ரூ. 50 கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நோட்டு வந்து ரூ. 50ன்றது செல்லாத நோட்டு. அது ஒரு பக்கம் தான் பிரிண்ட் ஆனது, இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகாத ஒரு நோட்டு, சும்மா டம்மி நோட்டு அது. அவர் அந்த கடைக்காரர் அதை அவசரத்தில் அதை பார்க்காமலே வாங்கி வச்சுட்டு அதை கொடுத்துட்டாரு. உடனே அந்த பையனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ரூ. 50 வாங்கிட்டு உனக்கு ஆளுக்கு ரூ. 10 தான் கொடுத்தாரு, வாடா கடைக்காரர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு வராரு. கடைக்காரர்கிட்ட போய் வந்து, என்ன நீ சின்ன பசங்களை ஏமாத்துறியா அப்படின்ட்டு உடனே அவர் சத்தம் போட்டார். உடனே அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு, இந்த நோட்டு வந்து செல்லாத நோட்டுன்னு. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இல்லைங்க, அது சொன்னால் செல்லாத நோட்டு, வீணாக போன நோட்டுன்னு சொன்னால் நீ பசங்களை ஏமாத்தினியா அப்படின்னு இதாகிடும். உடனே அவர், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த ரூ. 20 வச்சுக்கிட்டு எனக்கு ரூ. 50 நோட்டு கொடு அப்படின்னு அந்த பையனுடைய அப்பா கேட்பார். உடனே வேறு வழி இல்லாமல் அந்த கடைக்காரர் ரூ. 50 எடுத்து கொடுப்பார். இப்போ மொத்தத்தில் இந்த ரூ. 20 வாங்கிட்டு ரூ. 50 கொடுப்பார். மொத்தத்தில் அவருக்கு ரூ. 50 நஷ்டம். ரூ. 30 இப்போ லாபம்னு நினச்சவருக்கு ரூ. 50 நஷ்டமாக போயிடுது. அதனால் வாழ்க்கையில் யாரையுமே சின்ன பசங்கன்றது அவங்கள ஏமாற்றணும்லாம் நினைக்கக்கூடாது. ஏமாற்றணும்னு நினச்சா நாம் தான் ஏமாந்துருவோம். அதனால் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.